அவர்களுக்கு சினிமால ஜட்ஜா ரோல் போட்டு பண்ணி கோர்ட்லேயே ஜட்ஜின்னு உட்காந்து வச்சிருவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ டாக்டர் ரோல் பண்ணி இப்போ அப்போலோ இதுலேருந்து ஹாப்பி டாக்டர்ஸ் டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் நான் போட்டேன், இல்லைங்க நான் சினிமாவில் மட்டும்தாங்க டாக்டர் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். தேங்க்யூ. தயாரிப்பாளர் ராஜரத்னம் அவர்களுக்கு பேரரசு அவர்கள் பூவுடை கொடுத்தார்கள். சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்தார்கள். இது 3 வருஷத்துக்கு மேல ஆரம்பிச்ச படம். கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறோம். ஸ்க்ரீன் பண்ணதுக்கு பப்ளிசிட்டி ப்ராப்பராக பண்ண முடியல. காரணம் என்னன்னா, கோர்ட்டில் கேஸ் இருந்ததுங்க. திடீர்னு அஜெண்டா படத்தை ரிலீஸ் பண்ணி 98 ஸ்க்ரீனில் ஆரம்பிச்சது இன்னைக்கு 136 ஸ்க்ரீனாக வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் யூடியூப்ல போய் வந்து பப்ளிக் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். தியேட்டர் முழுக்க ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ ஏஜேஎஸ்ல நேற்றுக்கு 3 தியேட்டர் இமீடியட்டாக கொடுத்தாங்க. ரிவ்யூ பார்த்துட்டு படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் கோர்ட்டில் போராடிட்டார், விடக்கூடாது இந்த படத்தை சொல்லி. நைட்டு நாளைக்கு ரிலீஸு, நைட்டு 8:30-9 மணி வரைக்கும் தீர்ப்பு கேடிஎம் கொடுக்குறதா போஸ்ட் ஓட்டுதானே தெரியல. அப்படி ஒரு கஷ்டத்தில் இந்த படத்தை நாங்கள் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணோம். 32 நாளில் எடுத்தேன் இந்த படத்தை. நாங்கள் 32 டேஸ் படம் எடுத்தோம். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 32 நாள் தான் அந்த படத்தை பிளான் பண்ணி ரொம்ப திட்டமிட்டு வெளிநாட்டில் போய் அந்த புலிகூட ரொம்ப ரிஸ்க்கு. புலிகூட படம் எடுக்கிறது அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும். அது தனியாக கூப்பிட்டு நடந்து போகும்போது திடீர்னு ஒரு செகண்ட் திரும்பி பார்த்து கடிச்சிச்சுன்னா கூட ஆல் அவுட் ஆகிடுவோம். ஏன்னா அதோட பாடி வெயிட் அந்த மாதிரி அந்த லென்த்தில் இருக்கும். ஸோ வந்து நாங்கள் அது ரொம்ப ட்ரெயின் பண்ணி அவன் போய் டெய்லி போய் உட்காந்து மூஞ்சியை காட்டி பழக்கி அது பக்கத்தில் போகுதுக்குன்னு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு இடையில இந்த படத்தை எடுத்தோம். அது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாமல் படம் வந்து இப்போ தெலுங்குல இமிடியேட்டாக வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லா லாங்குவேஜ்லையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ப்ரொடியூசர் வச்சுட்டே சொல்கிறேன், உண்மையாக இருந்துச்சு நான் தான் சொல்கிறேன். ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் டைரக்ஷன். நம்ம என்னதான் பண்ணாலும் தயாரிப்பாளர் கூட இருந்து அதை சப்போர்ட் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி இப்போ வரைக்கும் எவ்வளவோ தடைகள் இருந்தால் கூட அந்த படத்தை தூக்கி நிறுத்தணும்னு சார் கடுமையாக போராடி அந்த படத்துக்கு விளம்பரத்தை கொடுத்து தூக்கி கொண்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள்லாம் படத்தை பார்த்துருப்பீங்க. உண்மையாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒரு 10 டிக்கெட் ஏற்றி விடுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் சுப்பிரமணிய சிவா வந்து இங்கே சிவாங்க சிவா பேசுங்க ஒரு நிமிஷம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சுரேஷ் வந்து இதுக்கு முன்னாடி மம்முட்டி சாரெல்லாம் வச்சு மிகச்சிறந்த ஒரு படம் எடுத்திருக்காரு. அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் ஒரு தொழிலதிபர், தெரியல உங்களுக்கு. ஒரு சினிமா எடுக்கலைன்ற மாதிரி தயவு செய்து நினைக்காதீங்க. அவர் மிகப்பெரிய தொழிலதிபர். அதனால வந்து அந்த இடையில இப்படி ஒரு படம் பண்ணாரு. அதில் என்னன்னு கேட்டால், இந்த இடைவெளியில் வந்து மனிதர்கள் வந்து எவ்வளோ நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால வந்து தேவர் ஃபிலிம்ஸ்க்கு அடுத்தது அவரை படத்தில் சொல்லிட்டார். தேவர் ஃபிலிம்ஸ்க்கு அடுத்தது ஐயா ராம நாராயணனுக்கு அடுத்தது மிகச்சிறந்த ஒரு மிருகங்களை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. இனிமே இந்த வரிசையில் தேவர் ஃபிலிம்ஸ் ராமநாராயணுக்கு பிறகு நம்ம சுரேஷ் தான் இந்த மிருகங்களை வச்சு படம் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இப்போ சொன்னார்ல, ஒரு புள்ளியெல்லாம் இப்போ உலகத்திலே வந்து 3900 புள்ளி தான் இருக்கு. அதில் வந்து 3400 புள்ளி வந்து இந்தியாவில் தான் இருக்கு. புலிகளும் அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லும்போது, அந்த புலிகள் நமக்கு தெரியும். புலி வந்து தமிழர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது. அது வந்து இலங்கையிலேருந்து சோழர்கள் காலத்திலேருந்து நமக்கு ரொம்ப நெருக்கமானது புலி நமக்கு. அந்த புலி வச்சு இப்படி ஒரு சிறப்பான படம், அதனுடைய அதாவது மனித நேயத்தை மீறி மிருகநேயம்னு ஒரு புது விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு வந்து அற்புதமாக இது பண்ணாரு. அதாவது நம்ம வளர்க்குற வீட்டு மிருகங்கள் மட்டும் இல்ல, காட்டு மிருகங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய மனித நேயம் இருக்கு, நன்றி மறவாத குணம் இருக்கு. அந்த கடைசி அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டா இருப்பாருங்க, அதுதான் நன்றி உணர்வு மனிதனுக்கு. இல்ல அதாவது இந்த உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நற்பண்புகளுக்கும் தாயாக விளங்குவது நன்றி உணர்வு தாங்க. நன்றி உணர்வு மட்டும் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவன் எல்லா உணர்வுலையும் சிறந்தவனா இருப்பான். அது பாருங்க, இந்த மொழிகள் வந்து எவ்வளவு நன்றியோட இருக்கு பாருங்க. நன்றி சின்ன வயசுல வளர்த்தத அது வயதான பிறகு அவங்களை நன்றியோட வச்சிருக்கு பாருங்க. அப்படி நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் மிருகங்கள்ட்ட இருந்து அதுதான்.
அதை மிகச்சிறந்த முறையில் இந்த படத்தை நம்மளுக்கு சொன்ன சுரேஷ் வந்து நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அப்படி ஒரு இயக்குனர் நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்கு பெருமை. இன்னும் ஒவ்வொரு நிறுவனங்களா வச்சு அவர் நிறைய படம் எடுக்கணும். அதனுடைய புரிதலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஜட்ஜி அவர்கள் பேசுவார்கள். ஏற்கனவே பேசினது தான். சுரேஷ் அவர்கள் கடைசியாக பஞ்ச் லைனில் ஒரு விஷயம் தகவல் சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அடுத்த படம் நம்ம எல்லாருமே வந்து லைன் பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமாங்க. ஏன்னா நீங்கள் அதை லீடு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் உங்கள் விஷஸோட என்னோட விஷஸையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போவே அதுக்கான செலிப்ரேஷன்ஸ் ஆரம்பமாகட்டும். ஆல் தி பெஸ்ட். அடுத்தபடியாக டிகேஎஸ் அவர்கள் பேசுவார்கள். டிகேஎஸ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பல தரப்பட்ட கதைகளை வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே வந்திருக்கீங்க. ரொம்ப வித்தியாசமாக, அற்புதமாக விலங்குகள் காப்பாற்றப்பட வேண்டியவை, அதன் நேரத்தில் அன்பு காட்டினால் அவைகள் நமக்கு அன்பு காட்டும் அப்படின்னு இந்த கருத்துக்காக தான் சுரேஷ் இந்த படத்தை எடுத்திருக்காரு. கடைசியில் அவர் சொன்ன டைலாக், வாயில்லாத ஜீவன்கிட்ட அன்பு காட்டினா அது நமக்கு அன்பு காட்டும், அதையும் சொல்லிட்டாரு. ஸோ சுரேஷ் வந்து மிக மிக பாராட்டுக்குரிய ஒரு இயக்குனராக இப்போ நம்ம மத்தியில் நிற்கிறார். அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் நீங்கள் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சுப்பிரமணிய சிவா சொன்ன மாதிரி நமது தேசிய விலங்கு நேஷனல் அனிமல் வந்து டைகர் தான். அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சிங்கம்புலி ஒரு நல்ல அற்புதமான டயலாக் சொன்னார். காளிக்கு வாகனமாகவும் ஐயப்பனுக்கு வாகனமாகவும் புலியை வைக்கலன்னா புலிகளே எங்க இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரும் பாராட்டுக்குரியவர். வரலைங்க, ரொம்ப பாராட்டுக்குரியவர். அற்புதமா அவரும் நடிச்சிருக்காரு, சிவாவும் நடிச்சிருக்காரு. இந்த ஒரு முயற்சியே ரொம்ப நல்ல முயற்சியா இருக்கு. ராமநாதன் சாருக்கு அப்புறம், தேவர் பிலிம்ஸ்க்கு அப்புறம், நாராயண் சார், ராமநாதன் சாருக்கு அப்புறம் பேரர் சார் வந்து அவருடைய சிஷ்யன். அவருக்கு வந்து நல்ல அனுபவம் இருக்குதுல. இந்த படத்தை நம்ம வந்து பாராட்டுக்குரிய ஒரு படம். இது வந்து ஒன்றும் இல்லை, யுனிவர்சல் பிக்சர்ஸ்ல சுரேஷ் வந்து இதை பற்றி காட்டினாவே, சுரேஷ் they will also like to make this film in English. அவ்வளவு நல்ல ஒரு தரமான படம் இருக்கு. பிகாஸ் ஏன்னா பி கைண்ட் டு அனிமல்ஸ் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், உலகத்தில் பெரிய தீசிஸ். அது விலங்குகளிடத்தில் அன்பு காட்டுவது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதனால நீங்க அங்கேயும் காட்டலாம், நீங்க அதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த டச்சஸ் இருக்கிறதுனால. ஸோ மிக மிக சிறந்த பாராட்டுக்கள் அனைவருக்கும், உங்கள் குழுவினர் அனைவருக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பில், அனைத்து உறுப்பினர்கள் சார்பில் இந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பெரிய சட்ட போராட்டத்துக்கு பின்பு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிலீஸு. 31 நைட்டு 9 மணி தான் எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் கிடச்சிது. அதனால் எங்களால் ப்ரொமோஷன் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அதனால் இப்போதைக்கு படம் நல்லா போயின்ட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா போயின்ட்டுருக்கு. நல்ல ஆதரவு இருக்குது. அதே போல் உங்களோட ஆதரவும் அன்பும் ஆதரவும் மேலும் எங்களுக்கு வேணும். அதெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இது நல்லா கிட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் பார்க்க வேண்டிய படம். யூ சர்டிஃபிகேட் படம் தான். அது தரமான படமாக கொடுத்துருக்கோம். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணுமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக பொதுச்செயலாளர் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ராமநாதன் சாரோட சிஷ்யன் நான். அண்ணா அந்த பேரை நான் காப்பாற்றலை. ஆமாம், அது சுரேஷ் தான் இப்போ என் சார்பில் காப்பாற்றிருக்காரு. ஆமாம், என்னோட சேவை, என்னோட பணியை, நான் செய்யாத வேலையை அவர் கையில் எடுத்திருக்கிறாரு. நன்றி சார். எல்லாரும் சொல்லும்போது தேவருக்கு அப்புறம் ராமநாதன் சாருக்கு அப்புறம் அந்த வரிசையில் இப்போ சுரேஷ் சாருங்கிறது எங்கள் குருநாதருக்கு நீங்கள் காட்டின பெருமை தான். அது
நன்றி நன்றி நன்றி. சுரேஷ் சார் ரொம்ப நாள் தெரியும் எனக்கு. ஆமாம், விடாமுயற்சி, ரொம்ப டேலண்ட் உள்ளவர். எனக்கு முன்னாடி ஒரு டேரக்டர் ஆகிட்டவர். ஆமாம், இவ்வளோ மாதவன் சாரை பார்க்க போயிருந்தேன். மாதவன் சாரோட என்ன விலை பண்ணார். அப்போ மனித சார் படம் முடிஞ்ச டைம் நான் போய் பார்க்குறேன். நான் கதை சொல்ல போகிறேன் அவர்கிட்ட. அவர் இவரை பற்றி கதை சொல்லியிருக்காரு. சுரேஷ்னு ஒரு டைரக்டர் என்னம்மா கதை சொல்கிறார், என்ன சீன் சொல்கிறாரு. அப்புறம் ரொம்ப இவர் சொல்ல சொல்ல நான் அப்புறம் அன்றைக்கி நான் கதை சொல்லணும், என்னடா இது இவ்வளோ சொல்லிட்டாரு. அப்புறம் ஃபுல்லாக கதை இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறார், அவர் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக அடிக்கிறாரு. கதை இங்கிலீஷில் சொல்லிட்டாரா, இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு வந்துட்டு அன்றைக்கி சொல்லாமல் வந்துட்டு நான் என்ன சொன்னாலும் எடுவிட போகிறதில்லன்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு மாதவன் சார் கூட அந்த அப்பாயின்மெண்ட்டே வேஸ்ட் பண்ணுறவர் தான். அவர் டேலண்டாக ஆனவர். ஆமாம், என்ன இவங்கள போய் வேஸ்ட்டு காலத்துக்கு நம்ம விரயம் பண்ணுறதை விட புலி பூனை எலி இப்படி போகிறது புத்திசெலுத்தணும். ராமநாத் சார் நான் ஃபஸ்ட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு என்னடாவது நம்ம வந்து சுமை, பட்டம் பறக்கட்டும், சிவப்பு மல்லி, இதுங்க நாடு இதெல்லாம் பார்த்துட்டு தான் சேர்றேன். நான் சேர்ந்த நேரம் ஆடி வெள்ளி. சரி ஓகே, இது ஒரு இது இப்போ நான் பண்ணிட்ட விட்டுவானேன். அது சில்வர் ஜூப்ளி, ஆடி வெள்ளி வெளியில் போயிடுச்சு. அப்புறம் துர்கா, அது அதோட கலெக்ஷனு. அதுக்கப்புறம் தைப்பூசம், அதுவும் அடிச்சுட்டு போகுது. அவ்வளோதான், அதுக்குள்ள அந்த கூண்டுக்குள்ள அவர் அடைச்சிட்டார். அடைச்சிட்டு இப்போ அப்புறம் போகுது. இப்போ செந்தூர் தேவி, சத்தியம் சுந்தரம், மிருகங்கள் கூட்டே போகுது. வாங்க வாங்க எழுத்தாளர், வாங்க இயக்குனர், வாங்க வாங்க வாங்க. பிரபாகரனால பிக்கு தான், வாங்க இங்கே. எங்கள் பிரபாகர் கற்றுங்க. எங்கே ஒரு பிரபாகர் அப்படி ஒரு இப்படி. அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் நம்ம கொஞ்சம் வேறு ஸ்டைலில் படம் பண்ணலாமே அப்படின்னேன். அவர் ஒன்று சொன்னார். இப்போ சரி, நான் சோர்னு படம் பண்ணேன், அதை பண்ணிட்டு 2 வருஷமாக சோத்து கஷ்டப்பட்டேன். இப்போ தான் ஒரு ரூட்டில் போய்கிட்டு நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏன் நான் நல்லா போகிறோம் பிடிக்கலையானாரு. அப்புறம் ஒன்று அவர் முதல்ல ஹீரோ கதாநாயகிலாம் அடுத்து தான். நிழல் தான் நிறைய படத்தில் ஹீரோ, கதாநாயகி பார்த்தே இருப்பார். ஒரு ரஜினி, கமல், விஜயகாந்த், கார்த்திக் இப்படியே போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஓய்ஞ்சு அப்படி உட்கார நேரம் வரும், கூட்டுதுவார் வாங்கம்மா. ஆனால் இன்னொன்று மற்றோட பேசுகிற ஒரு சம்பளத்தை விட அங்கே அப்போல்லாம் 3 நிமிஷம் வேணா 50,000 கொடுப்பார். அப்படி தான் பேசுவார். ஏன்னா அவரே நம்பலை, கதாநாயகன் நம்பலை. அப்படி ஒரு மிருகங்களை நம்பி படம் எடுத்து அதில் தான் அதிகம் சம்பாதிச்சார். மனைவி நம்பி சம்பாதிச்சதை விட எங்கள் குருநாதர் வந்து மிருகங்கள் வச்சு படம் எடுத்தால் அதிகம் சம்பாதிச்சார். இதுதான் உண்மை. நம்ம நீங்களும் நிறைய சம்பாதிக்கணும். இது ஆல் லாங்குவேஜ் தானே, இது பேன் இண்டியா மூவி. அது நீங்கள் வந்து சும்மா நம்ம ஹீரோக்களை போட்டால் தான் தமிழ் படம். நீங்கள் புளியை வச்சா அது எங்கேயே போகும். இலங்கையில் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். என்ன இலங்கையில் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். புலி மற்ற எல்லாம் ஜப்பான் போகும், ஆஸ்திரேலியா போகும், எல்லா படமும் இப்போ பிஸ்னஸ் ஆகும். இலங்கையில் மட்டும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதை மட்டும் பார்த்து வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொரு சுராசன் விஷயம் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு கேரவன், இன்னைக்கு அதுதான் மோகமாக இருக்கு. எங்கே போதும் கேரவன் தான். கேரவனுடைய டென்ட்டு வேறமாயிட்டு இருக்கு. ஹீரோ ஒரு செஷனில் ஹீரோவுக்கு வச்சாங்க, அப்புறம் கதாநாயகி வச்சாங்க. அதுக்கப்புறம் டேரக்டர் பற்றி அடிச்சு பெரிய ஹிட்லாம் கொடுத்துருந்தா டேரக்டர் வச்சாங்க. 3 கேரவன் தான் இருக்கும். இப்போ நிறையா வந்துருச்சு. ஆனால் தமிழ் திரையுலகிலேயே முதல்ல கேரவன் வச்சது யாருக்கு தெரியுமா? ஒரு குரங்கு, சிம்பன்சி குரங்கு. எங்கள் டேரக்டர் வச்சார், ராமநாத் சார் வச்சார். ஏசி, அது ஏசி இல்லைன்னா அது ஒத்துக்காது, இந்த வெயில் ஒத்துக்காது. அதுக்காக தனியாக ஒரு வேன் மாதிரி வச்சு ஏசி வச்சு எங்கள் ஹீரோயின்லாம் ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் மரத்தில் உட்காருவாங்க. இந்த குரங்கு போய் கேரவன் உட்காரும். அப்போ ஃபஸ்ட்டு மிருகங்களுக்கு தான் இங்கே மரியாதை கிடச்சிருக்கு, கேரவனை கிடச்சிருக்கு. அதனால் மிருகங்களை நம்பலாங்கிறேன்.
ஹீரோட மிருகங்களை நம்பலாம். நம்ம பட்டப்பட்டு நானும் இப்போ கிளாப் கொடுப்பேன். நம்ம ஹீரோனிக்கு கிட்ட போய் கொடுக்குற சுகம் இருக்கும். கதாநாயகன் கிட்ட இப்போ கதாநாயகன் நெருங்குறமே அப்படின்னு கிளாப் கொடுப்போம். நம்ம ஆடி விழுத்துக்களை ஒர்க் பண்ணுறோமா, கிளாப் எங்கே குரங்கு பிடிக்கும். நான் குரங்கிட்ட வைக்கணும், பயமாக இருக்கும். அது அப்போ அப்படிங்கும். என்னடா அது குரங்குக்கு கிளாப் போது எப்போ ஜம்ப் பண்ணு தெரியாது. அப்படிலாம் ரிஸ்க்கான மற்ற உங்களை மாதிரிலாம் அசிஸ்டன்ட் இருந்தான் இல்லை. நான் உயிரை பணம் வச்சு ஒர்க் பண்ணாருண்ணா. பாம்பெலாம் கையில் பிடிச்சிருக்கேன். தைப்பூசத்தில் நிறைய பாம்பாட்டியை தவிர அதுக்கப்புறம் நான் தான் அதிகம் பிடிச்சிருக்கேன். ஆமாம், இந்தளவுக்கு உயிரை பணைய வச்சு ஓரளவு போராடி இன்னைக்கு ஒரு ஹீரோ நம்பி படம் எடுத்து மோசம் போயிட்டு தவிர எங்கள் இயக்குனர் சைடில் போயிருந்தா நான் நிறைய சம்பாதிச்சிருப்பேன். இங்கே பல ஈகோ, பல பேச்சுக்கள், பல ஏச்சுக்கள், இவனுக்கு இந்த வேலை. இங்கே திறமையை காட்டக்கூடாது, டேரக்டர் மட்டும் இருக்கணும். எக்ஸ்ட்ரா திறமை காட்டோம்னா நம்மளை வந்து ஓரம் கட்டிடுவாங்க. அதனால் சுரேஷ் சார் நல்ல ரூட்டை பிடிச்சிருக்கிய. தயவுசெய்து நீங்கள் மனிதரை நம்பாதீங்க. என்ன மனிதரை நம்பின மனுஷன் கெட்டான், கதாநாயகர்களையும் நம்பின டேரக்டரும் கெட்டான். ஏன்னா நம்மளை நம்பணும். ஜீவராசியில் வாயிலா ஜீவராசியில் அது வந்து இன்னைக்கு நம்மளை குழப்ப வைக்கும். இங்கே குடும்ப ஊர்லேயும் அதான் சார். பிள்ளைகளை பற்றி வளர்க்குறத விட பிராணிகளை வளர்க்குறது நல்லது சார். இன்னைக்கெல்லாம் அந்த ஜென்ரேஷன் போச்சு. அப்பா அம்மாவில் முட்டாள தான் பார்க்குறாங்க எல்லாரும். அப்போல்லாம் அப்பா அம்மா சொல்கிறத கேட்பான், அறிவு சொல்கிறத கேட்பான். அப்பாவுக்கு சொன்னால் பயம் வரும், அம்மா மேலே பயம் வரும். இப்போ பிள்ளைகளை பார்த்தா அப்பா பயப்படுறான். அப்பா சும்மா இருக்கப்பா அப்படிங்குது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றிருக்கு. இதெல்லாம் இப்போவே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் காலங்கள் வேணும். அடுத்த காலகட்டம் எப்படி போகணும்னு தெரியல. கண்ணா சொல்லியிருப்பார், தென்னையை பற்றா இளநீர், பிள்ளையை பற்றா கண்ணீர்ன்ட்டு. தென்னைக்கு அப்படின்னா பிள்ளைகளும் மதிப்பு இல்லை. அது மிருகங்களை எவ்வளவோ பெற்று நன்றி உள்ள நாய் இருக்குது. ஒரு சின்னதான் நான் வீட்டு போவேன். அப்போ ஒரு திருநாய், அப்பப்போ அதுக்கு சாப்பாடு வைக்கிறது, போன கொண்டு பிஸ்கட் போடுவேன். அந்த காரில் திரும்பும்போது ஒரு ஹார்ன் அடிப்பேன். அந்த நாய் எங்கேயோ இருக்கும், புத்து 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 ஓடியாரம், கரெக்டாக வந்துடும். எனக்கு ரொம்ப டவுட்டு, எந்த கார் ஹார்ன் அடித்தாலும் வருமா அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒன்றா டெஸ்ட் பண்ணிட்டேன். நான் மேலே பார்க்கில் உட்காந்து பார்க்குறேன், நிறைய வந்து காரில் ஹார்ன் அடிக்கிறாங்க, அது அப்படியே இருக்கு, வராது. என் காரோட ஹார்ன் தெரியும் சார் இருக்கு. எப்படி அது எனக்கு இன்னும் அதிசயமாக இருக்குது. ஒரு நாயே சொல்கிறான், ஒரு வாயில பிராணி சொல்கிறான், என்னோட காரோட ஹார்ன் எங்கே முடியாது. எவ்வளோ அறிவு. நம்ம வீட்டு கேட்டதோருக்கு அடிச்சே இருப்போம், வரமாட்டாங்க. அப்போ நம்மளே இறங்கி நம்மளே கேட்ட திறந்து நம்மளே காரை ஏற்றிட்டு நம்மளே கேட்ட சாத்திட்டு பார்த்துருப்போம். அப்புறம் காலிங் போய் அடிப்போம், அப்போ வரமாட்டாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணுறது, நான் வெளியே நிற்கிறேன்ட்டு. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ஒரு ஆறு நடிச்சுன்னா அது ஒடியாருது, உள்ளே ஒடியார மாட்டேங்குது. அப்போ அவரை தோந்துப்பார் பின்னா. அதனால் இந்த காலத்தில் மனிதரை நம்புறதை விட, சினிமாவில் நடிகரை நம்புறதை விட, இந்த மாதிரி பிராணிகள் நம்பினா பிழைக்கலாங்கிறத சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த படம் ஹிட் ஆயிருச்சு. தொடர்ந்து இதே ரூட்டில் போங்க. நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுரேஷ் வந்து என்னுடைய நீண்ட நாள் நண்பர், ஆரம்ப காலத்திலிருந்து. சார் சொன்ன மாதிரி அவர் மாதவன் சாருக்கு கதை சொல்றதுக்கு முன்னால் வந்து எனக்கு தெரியும். ரொம்ப பிரமாதமா அருமையா கதை சொல்லக்கூடியவர், மிக நெருக்கமான நண்பர், நான் நேசிக்கும் ஒரு இயக்குனர். இந்த படம் இப்போ மிருகநேயத்தை பற்றி சொல்லியிருக்க ஒரு சிறப்பான படம். நான் தாமதமாக வந்தேன், நான் முழு படம் பார்க்கல, மறுபடியும் பார்த்துருவேன். ஒரு 2 தகவல் மட்டும் சொல்லிடுறேன். நான் போன வருஷம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போன டைமில் கோவாவில் ஒரு செமினாரில் நெட்ஃப்ளிக்ஸ் சிஇஓ ஸ்பீச் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உங்கள் ஊர் ஹீரோ உங்கள் ஊருக்கு மட்டும்தான் ஹீரோ, அடுத்த மாநிலத்தில் அடுத்த நாட்டில் ஒரு டூரிஸ்ட். அதுதான் நீங்கள் அந்த ஹீரோஸ் நம்புங்க, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் கண்டென்ட் பேஸில் படம் பண்ணிங்கன்னா நாங்கள் 62 நாடுகளில் 62 மொழிகளில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால்
we need basic scriptwriters and directors with good international content. அதை நம்ம பிடிக்கணும். இவருக்கு கதை பண்றோம், அவருக்கு கால் பண்றோம், அவரை பார்த்துட்டு இருக்கோம், இவரை பார்த்துட்டு இருக்கோம். அவர் கேரவான் வெளியில் ரொம்ப நிற்க வைப்பாரு. வேற சார் சொன்ன மாதிரி இந்த கேரவான் வெளியில் நிற்க வேண்டிய வேலை நமக்கு இருக்காது. ஸோ கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு தகவல் என் நண்பர் சுரேஷ்க்கு நான் ஃபோனில் சொல்லுவேன். இருந்தாலும் 11ஆம் தேதி நம்ம பனோரமா, இந்தியன் பனோரமாவுடைய என்ட்ரி டேட் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்குள்ளே இந்த படத்தை வந்து நீங்கள் இந்தியன் பனோரமாவுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. அந்த தகவலையும் நான் அனுப்பிட்டேன் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த படம் இது சில நிறுவனங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பேர் வச்சுருப்பாங்க. கேஎஸ் இன்டர்நேஷ்னல், சிஎஸ் இன்டர்நேஷ்னல். இது இன்டர்நேஷ்னல் மூவி. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கேஎஸ் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து வார்னர் பிரதர்ஸ் மாதிரியும் வேறு அவங்க சொல்கிற அவருடைய யூனிவர்ஸை மாதிரியும் அவருடைய கைடன்ஸோட நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த கண்டென்ட் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டால் இதனுடைய டாலர்ஸ் வேல்யூ ரொம்ப அதிகம். அப்படிதான் ஒரு சின்ன படம், நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஒரு சின்ன படம் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ ஒரு பஞ்சாப் பார்டரில் நடந்த ஒரு சின்ன கதை. இந்த பூட்டா சிங் த கிரேட்னு சொல்லி 2000 அந்த படத்தை வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், ஹைதராபாத் ஃபெஸ்டிவலில் போட்டாங்க. அந்த படம் முடிஞ்சு வெளியில் வந்து ஒரு 10 பேர் தனித்தனியாக பாடி வச்சுட்டு உட்காந்தாங்க, ஸ்க்ரீன் எழுதிட்டு இருந்தாங்க, இது எனக்கு எனக்கு எனக்குன்னு. நான் இங்கே வந்து அகத்தியன் சார்ட்ட சொன்னேன், அந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னு. நான் அதுக்குள்ளேயே அந்த படத்தை வந்து ஹிந்தியில் ஜஸ்ட் அன்னைய தேதிக்கு ஒரு 70-80 லட்ச ரூபாய்க்கு செஞ்சிருந்த படத்தை ஹிந்தி பெரிய ப்ரொடியூசர் வாங்கி அந்த பஞ்சாபி படத்தை அப்படியே பிளாக் பண்ணிட்டு கதார்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு படத்தை மிகப்பெரிய அளவில் உருவாக்குனாங்க. கதார் எவ்வளோ பெரிய ஹிட்னு உங்களுக்கு தெரியும், சன்னி தியோல். அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்க இந்த கண்டென்ட் இன்டர்நேஷனல் லெவலில் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா இதோட வேல்யூ ரொம்ப பெருசு. என்னுடைய வாழ்த்துக்கள். சுரேஷ் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் டைரக்டர் ஆகணும். நல்ல கான்செப்ட் கண்டென்ட்டை பிடிச்சிருக்கீங்க. என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் தனிப்பட்ட முறையில் வாழ்த்து தான் வந்தேன். நன்றி. பரணி ஸ்டுடியோ சார்பாக இயக்குநருக்கு பொன்னாடி பற்றி கௌரவிக்கிறார். சாஸ்திர வார்த்தைகள் சார் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லை. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து அமர்ந்த உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி.